இதான் நான் வேலை பார்க்குற கடை. சார், இவர் தான் எங்கள் கடை முதலாளி முருகேசன். வணக்கம் மேடம். இதான் அண்ணி. எங்கள் வீட்டில் எல்லாமே இவங்க தான். உட்காருங்க மேடம். இருக்கட்டும். ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். கடையை அடிக்கடி விட்டுட்டு போயிடுவேன். தன்னோட கடை மாதிரி பத்திரமா பார்த்துக்குவாரு. கடுமையான உழைப்பாளி. இப்போ சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுந்தர். உங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையணும் தான் அத்தையும் மாமாவும் எதிர்பார்த்தாங்க. அது நடந்துருச்சு. உங்களை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னா, எனக்கு இந்த பிஸ்னஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிப்போச்சு. எங்கள் முதலாளி கடையை சேல்ஸ் பண்ண போகிறாராம். எதுக்கு? ஏதோ லாஸ் ஆயிடுச்சுன்னு விற்கல மேடம். சேத்பேட்டில் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன். அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதனால இதை டிஸ்போஸ் பண்ணிட்டு அங்கே போய் செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதான். இந்த கடையோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? அது கடையோட அட்வான்ஸ், லேண்ட் வேல்யூ இதெல்லாம் சேர்த்தா ஒரு 3 lakhs வரும் மேடம். அப்படியே கடையில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் அவரே எடுத்துக்கலாம். இங்கே இடது பக்கம் ஸ்கூல் இருக்குது, வலது பக்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது, எதிர ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு. இப்படி சுற்றி எல்லாம் இருக்கிறதால பிஸ்னஸ் ஒன்றும் குறைச்சலே கிடையாது. இனிமேல் என் வாழ்க்கையில் நான் முதலாளியாக தொழிலாளியான்னு முடிவு பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் ஹெல்ப் பண்ணுறேன் சுந்தர். மாமா கிட்ட பேசுகிறேன். Under Section 23A(1) of the Indian IT Act 1922, before the ITO proceeds to assess a company to super tax, he must apply his mind to the question as to whether the payment of dividend larger than that declared. மாமா, பிஸியாக இருக்கீங்களா? என்ன அப்புறம் பேசிக்கலாமே. என்ன சொல்லுமா? இன்னைக்கு சுந்தரோட அவர் கடைக்கு போயிருந்தேன். அந்த கடை முதலாளி அவரை பற்றி ரொம்ப நல்ல ஒப்பீனியன் வச்சுருக்காரு. வெரி குட். அந்த முதலாளி அந்த கடையை டிஸ்போஸ் பண்ண போகிறாராம். அதை வாங்கி நம்ம சுந்தர் கொடுத்துட்டா அவர் லைஃபும் செட்டில் ஆன மாதிரி ஆகிடும் இல்லையா? இது பாருமா, திருந்தனவனையும் திருந்துட்டேன்னு சொல்லி நடிக்கிறவனையும் நான் நிறைய பார்த்துருக்கேன். சுந்தரம் நம்பாத, அவன் நடிக்கிறான். இல்லை மாமா, அவர் நிஜமாவே திருந்திட்டார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம பணமாக கொடுக்க வேண்டாம், அவருக்கு அந்த கடையை வாங்கி கொடுத்துடலாமே. அவன் யமகாதகன், ருசி கண்ட பூனை, ஊரே வித்துடுவான். நீ வச்சு கொடுக்குற சின்ன கடை விற்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமா? வழக்கம் போல பணத்தை எல்லாம் அழிச்சிட்டு 4-5 மாசத்துல திரும்பி வந்து நிற்ப. அவனுக்காக நீ ரெக்கமெண்ட் பண்ணாத, நான் பணம் தர மாட்டேன். இல்லை மாமா, பணம் கொடுக்கணும். நீங்க அப்படி அந்த பணத்தை கொடுக்கலனா நான் கொடுத்துருவேன். அது இந்த வீட்டு பணமா இருக்காது. அப்புறம் நீங்க தப்பா நினைக்க கூடாது. இவ்வளவு நாளா நான் ஏமாந்துட்டே இருந்தேன், இனிமே நீ ஏமாற போற. விதி யாராலையும் மாத்த முடியாது. Proceed. முத்தையா, whether the payment of dividend larger than that declared would be unreasonable, having regard to the smallness of profits made in the previous years. When the ITO decides to take action under Section 23A(1),
யார் வேணும் உங்களுக்கு? ஹரி. நான் தான். தெரியும், பார்த்துருக்கேன். உங்களை பார்க்கணுன்னு தான் வந்தேன். இந்த நேரத்தில் ப்ளீஸ் கம் இன். உள்ள வாங்க. ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க. நீங்க வந்திருக்கிற நேரம் ரொம்ப தப்பா இருக்கே. நீங்க யாரு? யார் நீங்கன்னு கேட்டேன். நான் நான் அங்க அம்மா அப்பா நான் ஹலோ, நீங்க யாருன்னு தானே நான் கேட்டேன். சரி, உங்க ஃபேமிலிலாம் எங்க இருக்கு? பரவாயில்ல, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். இல்ல, நான் சொல்றேன். சரி சொல்லுங்க. நான் மோனிகா, ஜபல்பூர்ல மேட்ச் விளையாட வந்திருந்தீங்க. லாஸ்ட் இயர் தாஜ் முன்னாடி சண்டை போட்டு நான் ஆட்டோகிராஃப் வாங்கினேன். ஞாபகம் இருக்கா? நான் மோனிகா. நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மா ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. ஒரே நாள் எனக்கு யாரும் இல்லை. அனாதையிட்டேன். எல்லாமே போச்சு. போன மாசம் உங்க இன்டர்வியூ படிச்சேன். என் பேரண்ட்ஸ் இறந்து போன அதே ஆக்சிடென்ட்ல தான் உங்க பேரண்ட்ஸ் இறந்து போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு யாருமே எனக்கு தெரியுமா? என் ரிலேஷன்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டாங்க. யாருமே எனக்கு கேர் பண்ணல. உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், முடியல. இப்பதான் முடிஞ்சிச்சு. சரி, சென்னைக்கு எப்போ வந்தீங்க? ஹரி வீடுங்க. யாருக்கு தெரியும்? நான் ஹரி வீட்டுக்கு போகணும். அவன் வீட்டுக்கு அப்புறம் போகலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். என்ன விளையாடுறீங்களா? நாத்துக்கு உங்க வீட்டுக்கு வரணும். நீ தான் இப்போ என்கிட்ட விளையாடுற. வான்றல வா. மாட்டேன். அடிச்சு பல்லுகள்லாம் கட்டிடுற நாய். வாடி. நான் வரமாட்டேன். வாடின்றல. நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன்.
எதுக்குங்க இவ்வளோ யோசனை? வர மாட்டேங்குது, பயமா இருக்கு. நான் நாளைக்கு காலையில போயிடுறேன். நீங்க போட்ட ஆட்டோகிராஃப் என் ஒட்டுமொத்த வாழ்க்கையில மிஞ்சி இருந்தது இது மட்டும்தான். பார்க்கணும் தோணுச்சு, வந்தேன். காலையில போயிடுறேன். அங்க எங்க சுத்தி முடியல, செத்துருவேன். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். முதல்ல மாடியில் இருக்கிற ரூமுக்கு போய் குளிச்சுட்டு பெட்டு மேலே என் ட்ரெஸ் இருக்கும், மாற்றிக்கிட்டு வாங்க. அதான் சொல்கிறேன்ல, ப்ளீஸ். I'm very sorry to hear about what happened to you. உனக்காக வருத்தப்படுறதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியல. உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நீ இங்கேயே இருக்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹரி. எனக்காக வருத்தப்படுறதுக்கு இன்னும் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் மிச்சம் இருக்கு. மறுபடியும் பின்னாடி போகாத, வலி மட்டும்தான் மிஞ்சும். இது உன் வீடு, இங்க நீ சந்தோஷமா இருக்கலாம், நான் இருக்கேன். போதுமா? தேங்க்ஸ் ஹரி, தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ காட். அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணேன்னா போய் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்நேரத்தில் எங்கே கிடைக்கும்? 5 ஸ்டார் ஹோட்டல் போனேன்னா 24 hours காஃபி ஷாப் திறந்து வச்சிருக்கான். உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஏதாவது டிஷ் இருக்கான்னு? அது சைனீஸா கான்டினென்டலா? ஏய் அப்படியே ப்ளீஸ், நான் திரும்ப வர வரைக்கும் இப்படியே சிரிச்சுட்டு இருக்கணும், ஓகே? இன்னைக்கு தான் கடைசி நாள். எதுக்கு? அந்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். நாம கொடுக்கலனா வேற யாராவது கொடுத்துருவாங்க. எவ்வளோ? 50,000. என்ன பட்ஜெட் கம்மியாக போச்சு? இல்லை மாமா, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச அப்புறமா 2,60,000 ரூபாய் கட்டணும். அதான் நான் பார்த்தேன். ஏன் இப்படி பேசுறீங்க? நம்ம மல்லிகா வாழ்க்கையில இப்பதான் ஆண்டவன் விலைக்கேத்தி வைக்கிறான். அன்னி மாதிரி நீ ஏமாந்துட்டியா? கருப்பு கோட்டு போட்டு போட்டு உங்க மனசும் கருப்பாயிடுச்சு. நம்ம மாப்பிள்ளை விஷயத்துல கற்பாவே இருக்கட்டும், வெள்ளை மனசு இருந்து நான் ஏமாந்தது போதும். உங்க கண்ணுக்கு எதுவுமே உண்மையா படாதா? உண்மை இருந்தா தானே. வலியம்மா, பாம்பு புத்துக்குள்ள தவளை இருக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம மாப்பிள்ளைக்குள்ள உண்மை இருக்கிறதும். அப்போ காலம் பூரா திருந்தவே மாட்டாருன்னு சொல்றீங்களா? முடியாதம்மா, கண்டிப்பா முடியாது. எப்படி முடியும்? ஏன் மாமா அப்படிலாம் சொல்றீங்க? வாங்க வாங்கம்மா. எவ்வளோ கெட்டவனா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு திருந்தி தானே ஆகணும். திருந்துட்டோம். ஆமா,
உங்கள் பிரதருக்கு ஏதோ பணம் கொடுக்க போகிறதா சொன்னீங்களே, என்ன பேங்க்ல இருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணிட்டீங்களா? இல்லை செக்காக கொடுக்க போகிறீங்களா? பணமாவே இருக்கு மாமா. கொடுங்க கொடுங்க. இதுல 50,000 ரூபா இருக்கு. பேலன்ஸ் பணத்தை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். இதை வாங்கிக்கோங்க. இனிமே உங்க லைஃப்பை நீங்க தான் பார்த்துக்கணும். உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தி மட்டும்தான் நீங்க யோசிக்கணும். நிச்சயமா என்னோட வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிருக்கீங்க. நீங்க என்னோட தங்கச்சி மட்டும் இல்ல, என்னோட தாய். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. படிப்படியா முன்னேறி உங்களை நம்பாம இருக்கிற நம்ம மாமாவே உங்களை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு நீங்க வரணும். கண்டிப்பா. நீ காப்பகமா